இதயத்தில் இருப்பவரே, போர்க்குளமாயிரிவோம், இறை பணியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே, இறை குளமாய் வருவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டுகின்ற அன்பு பிள்ளைகளாக அன்னையினுடைய பீடத்தின் முன்பாக நாம் அனைவருமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இன்று திரு அவையானது இயேசு கிறிஸ்து பிறப்பினுடைய முன்னறிவிப்பு பெருவிழாவினை கொண்டாடுகிறது. அதை மங்கள வார்த்தை திருநாளாக நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே அன்னையினுடைய பாதம் வந்திருக்கக்கூடிய நாம் கடவுளினுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்வதற்காக ஆம் என்று தன்னையே முழுமையாக அர்ப்பணித்த அன்னை கன்னிமரியாளை நம்முடைய வாழ்வினுடைய முன்மாதிரிகையாக கொண்டு நாமும் கடவுளினுடைய திட்டம் என்ன என்பதனை அறிந்து கொண்டு அந்த திட்டத்தை கடமை உணர்வோடு செய்து காட்டுவதற்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று மன்றாட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே இன்றைய நாகரிக உலகத்திலே கடவுளினுடைய திட்டம் என்ன என்பதனை அறிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட்டத்திலே அன்னையினுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் கடவுளினுடைய திட்டம் என்ன என்பதனை அறிந்து கொண்டு அதற்கு ஆம் என்று சொல்லி அதை நிறைவேற்ற பொறுப்புணர்வோடு செயல்படுவோம் என்கின்ற மனப்பான்மையோடு வாழ இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் கூடி வந்திருக்கக்கூடிய நம் எல்லாருடைய கருத்துக்களுக்காக நாம் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். எல்லாரையும் நிறைவான விதத்தில் ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு
புகழுகின்றோம் யாம் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆதரை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏழைகள் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனி மாட்சியில் இருப்பவர் நீர். மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுளமானீரே. அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனுமாக இருக்கின்றார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய இறை இயல்பிலும் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, திருவசனங்கள் 10 மற்றும் 14 மற்றும் 8, 10. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உன் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களே.
ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண் மகவை பெற்றிடுவார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை பாடல் திருப்பாடல் 40. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். 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 பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது. உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்று இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இரண்டாம் வாசகம். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, திருவசனங்கள் 4 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டுக் கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, Alleluia, Alleluia.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 26 தொடங்கி 38 வரை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்துக்கு என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகி யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இன்டர்ன் அதற்கு மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இறை இயல்பில் பங்கு கொள்வதற்கு ஆயத்தமாக வேண்டும். இறை இயல்பில் பங்கு கொள்ள தேவையான எல்லாவிதமான நெறிமுறைகளையும் பின்பற்றி இறைவனோடு ஒன்றித்து இறைவனின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தை மையப்படுத்தி இன்றைய வாசகங்கள் நமக்கு அமைந்துள்ளது. இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருவிழாவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, தற்கையளிப்பு என்று சொல்லுவார்கள். பொதுவாகவே நாம் நம்மிடம் இருப்பதை நிறைய இருக்கும், வேணும் வேணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நமக்கு பல நேரங்களில் மனம் இருக்காது. என்னிடம் ஒன்றுதான் இருக்கிறது அப்படி என்றால் கூட பரவாயில்லை, நம்மிடம் பல இருக்கும், தேவைக்கு மேலாக இருக்கும். ஆனாலும் நமக்கு நம்முடைய மனம் என்பது அதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள, அல்லது அவர் தேவையில் இருக்கிறார் அதனால் நான் கொடுக்க வேண்டும், அல்லது நான் கொடுப்பதை வைத்துதான் அது நிறைவேற்றப்படும் என்கின்ற சூழ்நிலையே வந்தாலும் நாம் அதை கொடுப்பதற்கு பல நேரங்களில் நம்மில் நான் உட்பட மனம் வராது. இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கெல்லாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட இந்த கருத்து என்பது ஒரு பாடமாக அமைகிறது.
இந்த நற்செய்தி வாசகத்தில் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒற்றை கருத்து தற்கையளிப்பு. முதலில் ஆண்டவர் இயேசு தன்னை கையளிக்கிறார். தாமாக முன்வந்து ஆண்டவர் தந்தையினுடைய அழைப்பை ஏற்று மனித உருவில் பங்கு கொள்ள திருவுளமாகி போனார் என்பதை நாம் வாசிக்க கேட்கிறோம். அவருடைய விருப்பத்தினால் அவர் மனித உருவில் பங்கு கொள்ள திருவுளமானார். அதனால்தான் இறை இயல்பில் இருந்த அவர் இந்த உலகில் மனித உரு எடுத்து நம் அனைவரையும் பாவ வழிகளிலிருந்து மீட்கதற்கு வந்தார் என்று நாம் ஒவ்வொரு முறையும் வாசிக்க கேட்கிறோம். இரண்டாவது நபராக அந்த மனித உரு எடுக்கக்கூடிய அந்த குழந்தையை கருத்தாங்குவதற்கு நம்முடைய அன்னை மரியாள் ஆம் என்று சொல்லி, இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே கையளிப்பதாக இன்று நாம் பார்க்கிறோம். நாம் முன்பு சொன்னது போல நம்மிடம் பல இருந்தாலும், தேவைக்கு அதிகமாக இருந்தாலும் நாம் ஒன்றையும் மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவதில்லை. அன்னை மரியாளிடம் இருந்தது ஒற்றை வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் என்பதில் நாம் நம்பிக்கை வைத்தவர்கள். அந்த ஒற்றை வாழ்க்கையையும் ஆண்டவரினுடைய பணிக்காக, ஆண்டவரினுடைய மீட்பு திட்டத்திற்காக தன்னையே கையளித்தார் என்பதை தான் நாம் மிகச் சிறந்ததாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால்தான் நாம் அனைவரும் அன்னை மரியாளை தேடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதன்கிழமையும் அவருடைய பரிந்துரை ஜெபத்தை நாடியும் அவருடைய அருள் ஆசிரியருக்காகவும் தொடர்ந்து வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறோம். எதனால் நாம் தொடர்ந்து அன்னை மரியாளை நோக்கி வருகிறோம் எனில், அவர் சொன்ன அந்த ஒற்றை ஆம் என்ற வார்த்தை மட்டும்தான். தன்னையே முழுவதுமாக ஆண்டவர் இயேசுவினுடைய திருக்குமாரனை வயிற்றில் சுமந்து உலக மீட்புக்கு வழிகாட்டியாக, உலக மீட்புக்கு ஒரு கருவியாக இருப்பதற்காக அவர் கையளித்த அந்த தற்கையளிப்பு என்பதுதான் நாம் அனைவரும் இன்று அன்னை மரியாளை இவ்வளவு தூரம் போற்றி புகழ்வதும், அன்னை மரியாளினுடைய மதிப்புகளையும் மாண்புகளையும் பற்றி இவ்வளவு தூரம் போற்றி புகழ்வதற்கும் காரணமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய தற்கையளிப்பும் அன்னை மரியாளினுடைய தற்கையளிப்பும் தான் என்று நம் அனைவருக்கும் மீட்பு அளித்தது. அதைத்தான் ஆண்டவரினுடைய பாடுகளாக நாம் வரும் வாரத்தில் கொண்டாட இருக்கிறோம் இல்லையா? அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு இவை மூன்றும் நிகழ்ந்தவை அன்னை மரியாள் சொன்ன அந்த வார்த்தையின்படியே, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். ஆண்டவரே, நான் அடிமை, உனது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். எனவே இவர்கள் இருவரும் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? நாமாக முன்வந்து தேவையை நிறைவேற்றுவதற்காக, அது ஆண்டவர் பார்வையில் உலகத்திற்கு தேவைப்படுகின்ற தேவைகளாக இருந்தாலும் சரி, மனிதன் ஏதாவது ஒரு தேவையில் இருக்கும் பொழுது அந்த தேவை கண்டிப்பாக என்னால் தான் நிறைவேற்றப்படும் என்கின்ற சூழ்நிலை இருந்தாலும் சரி, நாமாக முன்வந்து அவர்களுக்கு உதவியை செய்து அந்த உதவியின் மூலமாக அவர்கள் வாழ்க்கை பெற்றுக்கொள்ள தேவையான எல்லா விஷயங்களையும் நாம் செய்து கொடுப்பதற்காக அழைக்கப்படுகின்றோம். இதுதான் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய செய்தி. அன்னை மரியாள் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை உலகத்திற்கு மீட்பளித்தது என்றால், ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறை இயல்பிலிருந்து மனித இயல்புக்கு பங்கு கொள்ள திருவுளமான அந்த ஒற்றை முடிவு உலகத்திற்கு மீட்பு அளித்தது என்றால், நாம் அனைவரும் கண்டிப்பாக அதே ஆண்டவனுடைய தொடர் மீட்பு திட்டத்தில் பங்காளர்களாக, பங்கு பெறுபவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க போகிறோம்? தொடர்ந்து அவருடைய பண்பு நலன்களை பின்பற்றுபவர்களாக, அவர் எதிர்பார்க்கின்ற அந்த வாழ்க்கை முறையினை, அவர் எதிர்பார்க்கின்ற அந்த நெறிமுறைகளை நம்முடைய வாழ்வில் பின்பற்றி வாழும்போது கண்டிப்பாக நாமும் ஆண்டவருக்கு உகந்த சாட்சியமிக்க வாழ்க்கையினை வாழ்வோம். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு உகந்த சாட்சியமான வாழ்க்கையை வாழ வரம்பேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வாரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார்,
இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். உமது அடிமை இறைவாயேற்பாயும்மை. இதோ உமது அடிமை இறைவாயேற்பாயும்மை. இதோ உமது அடிமை. எரியா விளக்கு இணை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடவா. உன்னோடி துளங்க தன்னையை வழங்கும் சுடராய் மாற்றிடுவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திருவையின் காணிக்கையை உளம் கனிந்து ஏற்றருளும். அதனால் ஒரே திருமகன் மனிதரான மறை நிகழ்ச்சியை திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதருடைய மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வானதூதர் அறிவித்த நற்செய்திக்கு கன்னிமரியா நம்பிக்கையோடு செவி சாய்த்தார். தூயாவியின் வல்லமை நிழலிட்டதால் கன்னிமரியா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருத்தாங்கினார். இவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு நீர் அளித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலக மாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லற்கரிய முறையில் நிறைவேறும் என்றும் விளங்க செய்தி. அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுனிய காலத்து மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு
நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். கூடி வந்து ஜெபிக்கக்கூடிய எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்க உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் எங்கள் குடும்பங்களிலே மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கூடி வந்து ஜெபிக்கக்கூடிய எங்கள் எல்லாருக்குமே நல்ல உடல் சுகத்தையும் தந்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திலே பங்கு கொள்ள வந்துள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உள்ளமெனும் கோவிலில் உறவெனும் தெய்வமே. வாழ்வெனும் சோலையில் வந்தேனே.
வந்திடும் வசந்தமே அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா ஆன்ம உணவே அருளின் வடிவே அடியேன் இல்லம் வா உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன் உறவே நீ என்றாம் அன்பு தெய்வமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறையுண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருளவுமை வேண்டுகின்றோம். கன்னிமரியாவிடம் கருவுற்றவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய மீட்பதரும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இடைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழி நடத்தியருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழி நடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி
கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழி நடத்தும். மன தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காகவும் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னலம் மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழி நடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழரும் உமர் புதப்பட முன்வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவி. தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பு நிறைவா, எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி, அருளடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி ஜபக்கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும் ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றியதற்கும் பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும் எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில், வியாபாரம் ஆகியவற்றை ஆசீர்வதித்ததற்கும் வேலை வாய்ப்பு தந்ததற்கும் திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும் குழந்தை பேறு கிடைத்ததற்கும் எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட வகையில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். அன்பின் நிறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கி இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். மூவர் இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாயிருக்கவும், பிள்ளைகள் உடல்நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். நல்வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசீர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். பராமரித்தருளும் எம் தந்தையே இறைவா, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும்
நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். தூய கண்ணி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாக்கலால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். நலமளிக்கும் ஜெபம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால், மனபாரத்தால், பாவச்சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திருக்கைகளால் தொட்டு குணமாக்கினார், புதுவாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க இப்போது நம் நடுவே எழுந்தருளி உள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானேய பெண், நூற்றுவர் தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலம் அளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும், மனவேதனையாலும், பாவ சுமையாலும், வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலமளிப்பாராக. ஆமென். சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பளித்து உங்களுக்கு ஆன்ம நலம் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கி இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும், தொழிலையும், வியாபாரத்தையும், நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசீர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லாருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கின்றோம். பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் தாயே. ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் அச்சிஷ்ட மரியாயே,
பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. சிஸ்டர் மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. சிஸ்டர் மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. சிஸ்டர் மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகின்றீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கமுடன் ஜெபிக்கின்றோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரம் தாரும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீகமான பிரசன்னத்திலே இதோ இந்த அதிகாலை வேளையிலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். யோசுவாவுக்கு சொன்ன அதே வாக்குறுதியை ஆண்டவர் இந்த வேளையிலே நமக்கும் சொல்லுகிறார். நீ எங்கு சென்றாலும் அங்கு உன் கூடவே நான் வருவேன். உனக்கு வெற்றியை தருவேன். உனக்கு முன்பாக நான் வருவேன், உனக்கு பின்பாக நான் வருவேன். உனக்கு இடப்புறத்திலும் உனக்கு வலப்புறத்திலும் உனக்கு தேவையான பாதுகாப்பை கொடுப்பதற்காக உன் கூடவே வந்து கொண்டிருப்பேன். உனக்கு வெற்றி வாகையை சூட்டி கொடுப்பேன். நீ மகிழ்ச்சியோடு வாழுவதற்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் இதோ உனக்கு நிறைவாக வழங்குவேன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டவருடைய தெய்வீகமான பிரசன்னத்தில் தான் நாம் அனைவருமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவர் இங்கிருக்கக்கூடிய நம் எல்லோரையுமே பார்த்து, வாருங்கள் என் சகோதரர் சகோதரிகளை, என்னுடைய பாதத்திலே அமர்ந்து உங்களுக்கு எதையெல்லாம் தேவையோ எல்லாவற்றுக்குமாக ஜெபியுங்கள். உங்களுடைய கஷ்டங்களை என்னிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய வேதனைகளை என்னிடம் ஒப்படையுங்கள்.
நான் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்ளுகிறேன். உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருகிறேன். உங்களுக்கு நிம்மதியை நான் கொடுக்கிறேன். உங்களுக்கு சந்தோஷமான வாழ்வினை நான் கொடுக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள். வாருங்கள் என் அன்பு பிள்ளைகளே, என்னுடைய பாதத்திலே உருக்கத்தோடு மன்றாடுங்கள் என்கின்ற அழைப்பினை ஆண்டவர் கொடுக்கிறார். 2 நிமிடங்கள் இந்த ஆண்டவரிடம் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவரை பாருங்கள், ஆண்டவரை உற்று நோக்குங்கள். எல்லா விதமான வல்லமையான காரியங்களையும் செய்யக்கூடிய வல்லமை இந்த ஆண்டவரிடம் இருக்கிறது. நீ என் பெயரால் எதை கேட்டாலும் அதை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தான் கூடி வந்திருக்கிறோம். கண்ணீரோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், கஷ்டங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம், வேண்டுதல் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற ஆசையோடு இங்கே கூடி வந்திருக்கலாம். இந்த வேளையிலே ஆண்டவர் ஆசி கொடுக்க போகிறார். நமக்கு தேவையான அமைதியை கொடுக்க போகிறார், நிம்மதியை கொடுக்க போகிறார். ஆகவே நம்பிக்கையோடு இந்த வேளையிலே ஜெபிப்போமா? சுமை சுமந்து சோர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு பிள்ளைகளை எல்லாரும் என்னிடம் பாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதலை நான் தருவேன் என்று சொன்ன அன்பு ஆண்டவரே, இதோ இந்த அதிகாலை வேளையிலே ஓடோடி வந்திருக்கிறோம் அப்பா. கஷ்டங்களோடு வந்திருக்கிறோம் அப்பா, கவலைகளோடு வந்திருக்கிறோம் அப்பா. நிம்மதியை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுதலோடு வந்திருக்கிறோம் அப்பா. இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதியை நம்பி இதோ இந்த வேளையிலே இங்கு ஓடோடி வந்திருக்கிறோம் அப்பா. இயேசுவே, இயேசுவே, எங்களை நீர் கைவிட்டு விட மாட்டேன், எங்களை நீர் புறக்கணித்து விட மாட்டேன், எங்களை நீர் தள்ளி விட மாட்டேன், எங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன். எங்களுக்கு உறுதுணையாக நீர் இருப்பேன். நிம்மதியை கொடுக்கக்கூடிய கடவுளாக நீர் இருப்பேன். சந்தோஷத்தை தரக்கூடிய கடவுளாக நீர் இருப்பேன். என்னுடைய கண்ணீரை எல்லாம் காணக்கூடிய கடவுளாக நீர் இருப்பீர் என்கின்ற நம்பிக்கையோடு தான் இதோ இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தில் முழந்தால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அப்பா. இயேசுவே, இயேசுவே, படுத்த படுக்கையாய் இருந்த மனிதர்களை, நோய்வாய்ப்பட்டிருந்த மனிதர்களை, தொழுநோயால் பீடிக்கப்பட்டிருந்த மனிதர்களை, புறக்கணிக்கப்பட்ட மக்களை நீ தேடி சென்று அவர்களை அன்பு செய்து அவர்களையெல்லாம் தொட்டு குணமாக்கி அவர்களுக்கு எப்படி புது வாழ்வினை தந்தீரோ அதே போல் ஆண்டவரே இதோ இந்த வேளையிலே கவலைகளோடு, சங்கடங்களோடு, குழப்பங்களோடு, நிறைய கஷ்டங்களை சுமந்த மனப்பான்மையோடு, தாங்க முடியாத வேதனைகளையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டு இங்கு வந்து இந்த வேளையிலே மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் எல்லோரையுமே உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை நீர் தொட்டு பலப்படுத்தி ஆண்டவரே இவர்களை நீர் நிரம்ப ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காக உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கைவிட்டு விட மாட்டேன், நீர் எங்களை மறந்து விட மாட்டேன், நீர் எங்களை மறக்க மாட்டேன், நீர் எங்களோடு இருப்பேன், எங்களுக்கு தேவையான ஆசையை எல்லாம் கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு இதோ இந்த வேளையிலே ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இயேசுவே, இயேசுவே, எங்கள் எல்லோரையுமே ஆசீர்வதித்தருளும். எங்களுக்கு தேவையான உடல் சுகத்தை கொடுத்தருளும். எங்களுடைய மன உளைச்சலை போக்கியருளும். எந்த வேண்டுதல் எங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்று இந்த மங்கள வார்த்தை திருநாள் கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே ஒன்று கூடி வந்திருக்கிறோமோ ஆண்டவரே, அந்த தேவைகளை, அந்த வேண்டுதல்களை இந்த வேளையிலே நிறைவேற்றி கொடுத்து நாங்கள் அன்னையிடம் போனோம். ஆண்டவரிடம் உருக்கத்தோடு ஜெபித்தோம். ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலே அதிசயங்களை செய்திருக்கிறார், கண்ணீரை துடைத்திருக்கிறார், வேதனையை தணித்திருக்கிறார், பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்கின்ற உணர்வோடு நாங்கள் அனைவருமே ஒன்றிணைந்து வாழ, மகிழ்ச்சியோடு வாழ அருளை தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை பார்த்து உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபம் கேட்டு அருள் புரியும் அன்பு ஆண்டவரே. ஆமென்.
தூயரியுவருள்ளனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரியுவரும் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குருடைய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.
தேவ மாதா பவவினை தீர்ப்பாள் பதமுனை சேர்ப்பாள் நிதம் துணை சேர்ப்பாயே இடைவிடாசகாய மாதா இணையில்லா தேவ மாதா பவவினை தீர்ப்பாள் பதமுனை சேர்ப்பாள் நிதம் துணை சேர்ப்பாயே மன பொன்னையாற்றிடுவாள் அன்னை தீராத துயர் தன்னை தீட்டிடுவாள் ஆராத மன பொன்னையாற்றிடுவாள் அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள் மாறாத கொடுமை நீங்காத வறுமை தானாக என்றுமே மாற்றிடுவான் தானாக என்றுமே மாற்றிடுவான் இடைவிடாசகாய மாதா இணையில்லா தேவ மாதா பவவினை தீர்ப்பாள் பதமுனை சேர்ப்பாள் நிதம் துணை சேர்ப்பாயே நிதம் துணை சேர்ப்பாயே நிதம் துணை சேர்ப்பாயே